மாணவர்களே, வணிகச் சூழல் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் மாணவர்களே நாங்கள் இந்த பாடத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம். நாங்கள் வணிகச் சூழல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம், வணிகத்தின் மீது தாக்கங்களை செலுத்தக்கூடிய பல்வேறுபட்ட காரணிகளுக்குத்தான் நாங்கள் வணிகச் சூழல் என்று சொல்லியிருந்தோம். இந்த வணிகச் சூழலை மாணவர்களை நாங்கள் இரண்டாக பிரித்தோம். ஒன்று அகச்சூழல் என்று சொன்னோம், இரண்டாவதாக புறச்சூழல் என்று நாங்கள் படித்தோம். முதலாவது அகச்சூழலில் காணப்படக்கூடிய 3 விடயங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம். உரிமையாளர், உரிமையாளரினால் நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன. இரண்டாவதாக முகாமையாளரை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். முகாமையாளரினால் நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம். ஊழியர்கள் என்பவர்களை பார்த்தோம். அவர்களினால் நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய சாதக தாக்கங்கள் என்ன, பாதக தாக்கங்கள் என்ன என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் புறச்சூழல் காரணிகளில் 3 நபர்களை நாங்கள் பார்த்து விட்டோம். முதலாவது வாடிக்கையாளர் என்று சொன்னோம். வாடிக்கையாளரின் தேவை விருப்பங்களை நன்கு ஒரு நிறுவனம் அறிந்து அவர்களுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அவ்வாறு பூர்த்தி செய்தால் வாடிக்கையாளரை நாங்கள் அதிகரித்து கொள்ளலாம். நிறுவனத்தின் நிலைப்புத்தன்மைக்கு வாடிக்கையாளர் மிகவும் முக்கியமான ஒரு நபர். எனவே அவர்கள் அதிகரிக்க நிறுவனத்துக்கு சாதகமாக அமையும். அவ்வாறு இல்லாவிட்டால் பாதகமாக அமைந்துவிடும். வழங்குனர்களை பார்த்தோம். வழங்குனர்கள் பொருட்கள் சேவைகளை கேட்கும் பொழுது உரிய நேரத்தில் தந்தால் அது நிறுவனத்துக்கு சாதகமாக அமையும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவர் காலதாமதத்தோடு பொருட்களை சேவைகளை எங்களுக்கு தந்தாராக இருந்தால் நிறுவனத்துக்கு பாதகமாக அமைந்துவிடும் மாணவர்களை. அதே போன்று நாங்கள் இறுதியாக போட்டியாளர்களை பற்றி பார்த்தோம். போட்டியாளர்கள் என்பவர் யார்? ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி பொருளுக்கு சமமான ஒரு உற்பத்தி பொருளை அல்லது சேவையினை வழங்கிய நபர் வாடிக்கையாளர் என்று சொன்னோம். அவர்களுடைய உற்பத்தி முறை, விலை, தரம் என்பவற்றை நாங்கள் நன்கு கவனத்திற்கொள்ள வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் நிறுவனத்தின் வெற்றிக்கு நாங்கள் வழிவகுக்கலாம். அவர்களுடைய உற்பத்தி முறை என்ன, அவர்களுடைய விலை மட்டம் என்ன, தரம் என்ன என்பதை பார்த்தால் அந்த தரம், உற்பத்தி விலை மற்றும் உற்பத்தி முறை என்பன எங்களுடைய நிறுவனத்தில் தாக்கத்தை செலுத்தும். எனவே இதை அனைத்தையும் நாங்கள் சென்ற காணொளியில் பார்த்திருந்தோம். இந்த காணொளியில் மாணவர்களை நாங்கள் பேரினச்சூழல் காரணிகள் என்பவற்றை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். எனவே மாணவர்களே, நாம் முதலாவதாக பார்ப்போம் பேரினச்சூழல் காரணிகள். முதலாவதாக நாங்கள் அரசியல் சூழலை பார்க்க இருக்கின்றோம். அதன் பின்னர் சட்டச்சூழல், தொழில்நுட்ப சூழல், பொருளாதார சூழல், அடுத்ததாக பூகோள சூழல் போன்ற சூழல் காரணிகளை நாங்கள் தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே. எனவே நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக அரசியல் சூழல். பாருங்கள் மாணவர்களே, அரசியல் சூழல். அரசியல் என்பது என்ன, அரசாங்கம் என்பது என்ன என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். ஒரு நிறுவனத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு கொள்கைகளை வகுப்பவர்கள்தான் இந்த அரசாங்கம். அப்பொழுது இந்த அரசாங்கம் தொடர்பான அரசியல் சூழல் என்றால் என்ன? இந்த அரசியல் சூழலினால் ஒரு வணிகத்துக்கு சாதக தாக்கம் ஏற்படுமா, பாதக தாக்கம் ஏற்படுமா என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, பார்ப்போம். அரசியல் சூழல். நாட்டின் அரசாங்கத்தினது நிலைத்த தன்மை, நிலையாக இருக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்ததாக இருந்தால் அந்த அரசாங்கம் நிலையாக இருக்க வேண்டும் என்று எத்தனிக்கும் போது மற்றும் அரசினால் பின்பற்றப்படும் வேறுபட்ட கொள்கைகள். பாருங்க, இங்கேயும் கொள்கை என்று வருகிறது. மீண்டும் ஒரு முறை, நாட்டின் அரசாங்கத்தினது நிலைத்த தன்மை மற்றும் அரசினால் பின்பற்றப்படும் வேறுபட்ட கொள்கைகள் வணிகங்களில்
தாக்கத்தை செலுத்தும். தாக்கத்தை என்ன செய்யும்? செலுத்தும். நான் முன்னர் ஒரு உதாரணம் ஒன்றை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மாணவர்களே. அரசாங்கம் தன்னுடைய வரி கொள்கையில் வரியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று வைப்போம். வரி வீதத்தினை அதிகரித்தால் ஒரு நிறுவனத்துக்கு அது பாதகமான தாக்கமாக அமையும். ஒரு அரசாங்கம் வரி சலுகையினை ஒரு வணிகத்துக்கு வழங்கியதாக இருந்தால் அல்லது வரி சலுகைகளை ஒரு கொள்கையில் வெளியிட்டதாக இருந்தால் அது ஒரு வணிகத்துக்கு சாதகமாக அமையும் மாணவர்களே. எனவே எவ்வாறாவது வணிகத்தின் இந்த செயற்பாட்டுக்கு அரசின் கொள்கைகள் தாக்கத்தினை செலுத்தும் மாணவர்களே. எனவே அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள் பாருங்கள். நாட்டின் அரசாங்கத்தினது நிலைப்புத்தன்மை மற்றும் அரசினால் பின்பற்றப்படும் பல்வேறுபட்ட கொள்கைகளினால் வணிகங்களுக்கு தாக்கம் ஏற்படும். இவ்வாறு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு நாங்கள் சொல்லுவோம் அரசியல் சூழல். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். வணிகத்தின் ஒரு நாட்டில் என்ன இருக்கிறது? ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் தான் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய கொள்கையில் பல்வேறுபட்ட மாற்றங்களை, பல்வேறுபட்ட கொள்கைகளை அது முன்வைக்கும். அந்த முன்வைக்கப்பட்ட கொள்கைகள் காரணமாக வணிகத்தின் செயற்பாட்டில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும். இவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு நாங்கள் சொல்லுவோம் அரசியல் சூழல் அல்லவா? எனவே அரசியல் சூழலினால் வணிகத்தில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படலாம். 2 வகையான தாக்கங்களை நாங்கள் பார்த்தோம். சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று சாதக தாக்கம், அடுத்தது பாதகமான தாக்கம். எனவே 2 வகையான தாக்கங்களை ஏற்படுத்தலாம் மாணவர்களே. ஒன்று சாதகமான தாக்கம், இன்னும் ஒன்று பாதகமான தாக்கம். எனவே இது எதனால் ஏற்படுகிறது? நிறுவனம், அதாவது அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தால் அல்லது புதிய புதிய கொள்கைகளை முன்வைத்தால் என்ன நடக்கும்? வணிகத்துக்கு அது பல்வேறு தாக்கத்தினை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சூழலுக்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் அரசியல் சூழல் என்று சொல்லுவோம் மாணவர்கள். எனவே இவற்றை கருத்திற்கொண்டு வணிகர்கள் தமது வணிகச் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனம் அரசினால் மேற்கொள்ளக்கூடிய கொள்கைகள், அதில் மாற்றங்களை கவனத்திற்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நிறுவனம் தன்னுடைய செயற்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உதாரணமாக இப்படி எடுப்போம். வரியினை அதிகரித்து விட்டது. வரியினை அதிகரித்து விட்டால் ஒரு வணிகம் எப்படியாவது தன்னுடைய விற்பனையினை அதிகரித்து கொள்ள எத்தனிக்க வேண்டும். எனவே வரி வீதத்தினை அதிகரிக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் போய் சொல்ல முடியாது. அதற்கு உபகாரமாக நாங்கள் வணிக செயற்பாடுகளை மெருகூட்ட வேண்டும். எனவே இவ்வாறு நாங்கள் கருத்திற்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஒரு வணிகம் செயற்பட வேண்டும் மாணவர்களே. அதற்குத்தான் நாங்கள் சொல்லுவோம் அரசியல் சூழல் என்று சொல்லுவோம். எனவே அரசியல் சூழல் என்றால் என்ன என்று மீண்டும் பார்ப்போம். நாட்டின் அரசாங்கத்தினது நிலைத்த தன்மை மற்றும் அரசினால் பின்பற்றப்படும் வேறுபட்ட கொள்கைகள் வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் அரசியல் சூழல் என்று சொல்லுவோம். பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட் என்று சொல்லுவோம். நான் முதலாவது சொல்லியிருந்தேன், முதல் எழுத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சொல்லொன்றை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், முறைமைப்படுத்தி கொள்ளுங்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இலகுவாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் சில விடயங்களை சொல்லலாம். அரசினது நிலைப்புத்தன்மை. அரசாங்கம் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் சில கொள்கைகளை பின்பற்றும். அந்த கொள்கையினால் நிறுவனத்துக்கு சாதக தாக்கம் ஏற்படலாம், பாதக தாக்கம்
ஏற்படலாம். அடுத்ததாக பாருங்கள், உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கை. உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கை என்றால் இதில் முக்கியமான ஒரு விடயம் மாணவர்களே உட்கட்டமைப்பு. முக்கியமான ஒரு விடயம் என்ன? உட்கட்டமைப்பாக இருக்கும். உட்கட்டமைப்பு என்றால் என்ன மாணவர்களே? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் ஒரு வணிகத்துக்கு அல்லது நபருக்கு தேவையான அடிப்படை விடயங்களை வழங்குகிறது. என்னென்ன வசதிகள் பார்ப்போம் மாணவர்களே. நாங்கள் இங்கே பார்த்தோமாக இருந்தால் பாருங்கள், உட்கட்டமைப்பு வசதி. உட்கட்டமைப்பு வசதி அளிப்பவர் அரசாங்கம் என்று சொல்லுவோம். பாருங்கள், நீர் வசதி உங்களுக்கு திரையில் விளங்குமாக இருக்கும். நீர் வசதியினை எங்களுக்கு தந்தது யார்? ஒரு வணிகத்துக்கு தந்தவர் யார்? அரசாங்கமாக இருக்கும். அதே போன்று பாருங்கள், மின்சார வசதி, மின் வசதி. இந்த வசதியினை உங்களுக்கு வழங்கியது யார்? அரசாங்கம் தான் மாணவர்களே இந்த வசதியினை உங்களுக்கு வழங்கும். அதே போன்று இதனையும் நாங்கள் சொல்லலாம் மின் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லுவோம். எனவே இந்த வசதியினை வழங்கியதும் அரசாங்கமாகத்தான் இருக்கும் மாணவர்கள். பாதைகளை புனரமைப்பு செய்தல். உங்கள் வீட்டிற்கு முன் உள்ள பாதையினை புனரமைப்பு செய்தல் அல்லது புதிய பாதை ஒன்றை அமைத்தல். நீங்கள் சுயமாக போய் என்ன செய்ய முடியாது, அந்த பாதையினை அமைக்க முடியுமா? முடியாது மாணவர்களே. அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும். அரசாங்கம் தான் அந்த வேலையினை செய்ய வேண்டும். எனவே பாதையினை புனரமைப்பு செய்வதும் யாருடைய பொறுப்பு? ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கும். அதுவும் ஒரு உட்கட்டமைப்பு என்று சொல்லுவோம். உங்களுடைய வீட்டில் உள்ள குப்பை கூளங்கள், வணிகத்தில் உள்ள குப்பை கூளங்களை அகற்றுவது யார்? அரசாங்கம். அரசாங்கம் என்ன செய்யும்? குறிப்பிட்ட விடயங்களை அகற்றி தன்னுடைய இடத்திற்கு அல்லது கழிவுப் பொருட்களை வழங்கக்கூடிய இடத்திற்கு இதனை மீள் பயன்படுத்தக்கூடிய, மீள் சுழற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஒரு அரசாங்கம் தான் என்ன செய்யும்? இதனை உட்படுத்தும். எனவே இந்த வகையான செயற்பாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் உட்கட்டமைப்பு வசதி. இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கியது யார் மாணவர்களே? அரசாங்கமாக இருக்கும். எனவே உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கையினை வகுத்ததும் ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கும். எனவே மாணவர்களே, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கையினை வழங்குவது ஒரு அரசாங்கமாக இருக்கும். உட்கட்டமைப்பு வசதிகள் என்ன என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக பாருங்கள், வரவு செலவு திட்ட கொள்கை. ஒரு நாட்டின் வரவு செலவு திட்ட கொள்கையினை வகுப்பது ஒரு அரசாங்கமாக இருக்கும். ஒரு அரசாங்கத்திற்கு எங்கிருந்து வருமானம் வருகிறது? வருமானங்கள் எங்கிருந்து வருகிறது? ஒரு அரசாங்கத்தின் பிரதான வருமானம் என்ன பிள்ளைகளா? வரி வருமானமாக இருக்கும். வரி வருமானம். எனவே ஒரு அரசாங்கத்திற்கு எங்கிருந்து வருமானம் வந்தது, அந்த வருமானத்தை எவ்வாறு செலவிடுவது, இவை இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு அரசாங்கம் வெளியிடுவது தான் இந்த வரவு செலவு திட்டம் என்று சொல்லுவோம். வரவு செலவு திட்டத்தினை ஒரு அரசாங்கம் முன்கூட்டியே என்ன செய்யும்? வெளியிட வேண்டும். அடுத்த வருடத்துக்கான வருமானங்கள் எங்கெங்கிருந்து வரப்போகிறது, அடுத்த வருடத்துக்கான செலவீனங்களை நாங்கள் எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் என்ன செய்யும்? முன்வைக்கும். இதுக்கு நாங்கள் பிஸ்கால் கொள்கை என்றும் சொல்லுவோம். எனவே வரவு செலவு திட்ட கொள்கை, நிதி கொள்கை என்றும் இருக்கிறது. நிதி கொள்கை என்றால் அரசாங்கத்திட வருமான வரிகள், என்னென்ன வருமான வரிகள் உண்டு அதனை நாங்கள் பார்ப்போம். செலவீனங்களை எவ்வாறு செய்ய போகிறது, செலவீனங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த கொள்கைகளின் மூலமாக பார்த்து கொள்ள முடியும். அதே போன்று இறை கொள்கை என்றும் இருக்கிறது. இறை கொள்கையும் ஒரு அரசாங்கத்துடைய கொள்கை ஒன்றுதான். அடுத்ததாக பாருங்கள், தொழிலாளர் தொடர்பான கொள்கைகள். தொழிலாளர்கள் தொடர்பான கொள்கைகளை முன்வைக்கும். அதில் அவர்களுடைய உரிமைகள் என்பவற்றை அவர்கள் வெளியிடுவார்கள். அதன் அடிப்படையில்
ஊழியருக்கு நாங்கள் செலுத்த வேண்டியது என்ன, ஊழியர்களிடமிருந்து பெற வேண்டியது என்ன என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். எனவே அது நிறுவனத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்து விடலாம். எனவே இவ்வாறான கொள்கைகள் ஒரு நிறுவனத்துக்கு சாதகமாக அமையலாம் அல்லது பாதகமாக அமையலாம். எனவே மாணவர்களே, ஒரு நிறுவனத்துக்கு சாதகமாக அமையலாம் அல்லது பாதகமாக அமையலாம். எனவே இந்த கொள்கைகளை மீண்டும் சொல்கிறேன். அரசினது நிலைப்புத்தன்மை தொடர்பான கொள்கை, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கை, வரவு செலவு திட்டம் தொடர்பான கொள்கை, தொழிலாளர் தொடர்பான கொள்கை, நிதி கொள்கை, பிஸ்கால் கொள்கை என்று சொல்லலாம். அதே போன்று நாங்கள் சொல்லலாம் இறை கொள்கையை சொல்லலாம். இந்த கொள்கைகளின் காரணமாக நிறுவனத்தில் தாக்கத்தினை அது ஏற்படுத்தும். எவ்வாறான தாக்கம்? ஒன்று சாதக தாக்கம் அல்லது பாதக தாக்கம். உதாரணமாக நான் சொல்லியிருந்தேன், வரி வீதத்தினை அதிகரித்தால் நிறுவனத்துக்கு பாதகமாக அமைந்துவிடும், வரி வீதத்தினை குறைத்தால் நிறுவனத்துக்கு சாதகமாக அமைந்துவிடும். எனவே இந்த கொள்கைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வணிகத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தியதாக இருந்தால் அவ்வாறான சூழலுக்கு நாங்கள் சொல்லுவோம் அரசியல் சூழல். எனவே விளங்கி இருக்கும் மாணவர்களே, உட்கட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். பல படங்களை உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன், இலகுவாக விளங்கி இருக்கும். அடுத்த விடயம் இரண்டாவது சூழலை பார்ப்போம், சட்டச்சூழல். இரண்டாவது சூழல் என்ன மாணவர்களே? சட்டச்சூழல். பேரினச் சூழல் என்பதற்கு கீழ்தான் நாங்கள் இவற்றை பார்த்து கொண்டு இருக்கிறோம், லீகல் என்வாயரன்மெண்ட் என்று சொல்லுவோம். எனவே பேரினச் சூழல் காரணிகளில் நாங்கள் முதலாவது அரசியல் சூழலை பார்த்தோம், இரண்டாவதாக சட்டச்சூழலை நாங்கள் பார்க்க வேண்டும். சட்டச்சூழல் என்றால் என்னையாக இருக்கும் மாணவர்கள்? சட்டச்சூழல் என்பதன் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? அதாவது சட்டம் என்பது என்ன? ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு தனிநபராக இருக்கட்டும், அவர்கள் சரியான முறையில் தன்னுடைய செயற்பாடுகளை செய்ய வேண்டுமாக இருந்தார். ஒரு ஒழுக்க விதி இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு விதிமுறை இருக்கிறது. எனவே ஒரு நியதி ஒன்று இருக்கிறது. அந்த நியதியின் பிரகாரம்தான் ஒரு வணிகம் என்ன செய்ய வேண்டும் அல்லது ஒரு தனிநபர் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் எடுப்போம், போதைப் பொருட்களை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்று சொல்லுவோம். எனவே இவ்வாறு குற்றச் செயல்கள் அல்லது சட்டத்துக்கு மீறிய செயல்களை நாங்கள் செய்தால் அது சட்டச்சூழலுக்கு முரணாக அமைந்துவிடும். எனவே இவ்வாறு ஒரு சட்டம், ஒரு ஒழுக்க விதி, ஒரு நாங்கள் நியதிகள் இவை இல்லாவிட்டால் மாணவர்களே நாங்கள் விரும்பியதை செய்ய தொடங்கி விடுவோம். ஒருவருக்கு நாங்கள் அடிக்கலாம், துன்புறுத்தலாம், முரண்படலாம். எனவே இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டங்கள் என்ன செய்கிறது? வணிகங்களையும் சரி தனிநபரையும் சரி கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறது. எனவே அதற்கு நாங்கள் சட்டங்கள் தேவை. சட்டங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று மாணவர்களே. எனவே சட்டச்சூழலும் அவ்வாறேதான் ஒரு வணிகத்திற்கு இந்த சட்டச்சூழல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பார்ப்போம் சட்டச்சூழல் என்றால் என்ன என்று. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், நுகர்வோர் வாடிக்கையாளர் என்றும் சொல்லுவோம், வணிக சமூகம் வணிகம் தொடர்பான சமூக குழுக்கள் போன்றோர்களை சூழலையும் பாதுகாப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதிகள், பாருங்கள், சட்ட விதிகள் மற்றும் ஒழுக்க முறைகள் என்பன சட்டச்சூழல் எனப்படும். எனவே இலகுவாக சொல்லலாம்,
இலகுவாக சொல்லலாம். சட்ட விதிகள், ஒழுக்க முறைகள். யாரை பாதுகாக்க மாணவர்களே? ஒரு உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளராக இருக்கட்டும், வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட சமூக குழுக்களாக இருக்கட்டும், நுகர்வோராக இருக்கட்டும், ஊழியராக இருக்கட்டும், எவ்வாறு அமைந்தாலும் வணிகச் சூழலோடு தொடர்புடைய, வணிகத்தோடு தொடர்புடைய நபர்களை பாதுகாப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட புதிய புதிய சட்டங்களை நாங்கள் உருவாக்க முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஒழுக்க விதிகளும் சட்ட விதிகளும் நாங்கள் சொல்லுவோம் சட்டச்சூழல். சட்டச்சூழல் என்று ஒன்று இருந்தால்தான் ஒரு வணிகம் தன்னுடைய நடவடிக்கையை சீராக கொண்டு செல்லும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளில் போதைப் பொருட்களை விற்பார்கள், ஊழியருக்கு அநியாயம் செய்வார்கள், நுகர்வோருக்கு காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வார்கள், உற்பத்தியாளர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளை கொடுக்க மாட்டார்கள். எனவே அநியாயத்தில் ஈடுபடுவார்கள். இவற்றை இல்லாமல் செய்ய இந்த சட்டம் என்ன செய்கிறது மாணவர்களே? இந்த வணிகத்தை கட்டுப்படுத்தும் அல்லவா? எனவே சட்டச்சூழல் என்றால் என்ன? ஒரு வணிகத்துடன் தொடர்புடைய பல்வேறு பிரிவினர்களின் பாதுகாப்பிற்காக, பாருங்கள், ஷோர்ட்டாக சுருக்கமாக சொல்லலாம், வணிகத்துடன் தொடர்புடைய பல்வேறு பிரிவினர்களின் பாதுகாப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதிகளும் ஒழுக்க முறைகளும் சட்டச்சூழல் எனப்படும். இலகுவாக சொல்லலாம். எனவே இந்த சட்டச்சூழல் என்னென்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அரசினால் விதிக்கப்படுகின்ற பல்வேறு சட்டங்களும் விதிகளும் வணிகங்களுக்கு பல்வேறு முறைகளில் தாக்கத்தினை ஏற்படுத்தும். அப்போ அரசினால் தான் இந்த சூழல் என்ன செய்யப்படும்? இந்த சட்ட விதிகள் அல்லது சட்ட கோவைகள் முன்வைக்கப்படும். எனவே மாணவர்களே, அரசினால் விதிக்கப்படுகின்ற பல்வேறு சட்டங்களும் விதிகளும் வணிகங்களுக்கு பல்வேறு முறைகளில் தாக்கத்தினை ஏற்படுத்தும். இது அரசாங்கத்தினால் தான் மாணவர்களே இந்த சட்டக்கோவைகள் விதிகள் என்ன செய்யப்படுகிறது? அமுல்படுத்தப்படுகிறது. முன்னர் நாங்கள் அரசியல் சட்டச்சூழல் என்று சேர்ந்துதான் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் அரசியல் சூழல் வேறையாகவும் சட்டச்சூழலை வேறு வேறாகவும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே மாணவர்களே, பல்வேறு முறைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் சட்டச்சூழல். இந்த சட்டச்சூழல் அரசாங்கமாக இருந்தாலும் கூட கட்டாயமாக அவர்களும் பின்பற்ற வேண்டும். ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், எந்த ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அனைவருக்கும் சட்டம் சமனே. எனவே சட்டம் எனப்படும் பொழுது அரசாங்கத்துக்கும் உரியது, அரசாங்கமும் பின்பற்ற வேண்டும் என்பதனால் இந்த சட்டச்சூழலை நாங்கள் வேறையாக நாங்கள் படிக்கிறோம். தொடர்ந்தும் போவோம். அரசு சட்ட விதிகளை நடைமுறைப்படுத்த அல்லது நடைமுறைப்படுத்த நிறுவனங்கள், சபைகள், ஆணைக்குழு மற்றும் பொறுப்பு வாய்ந்த நபர்கள் மற்றும் தனிநபர்களை நியமித்துள்ளது. மீண்டும், அரச சட்ட விதிகளை நடைமுறைப்படுத்த நிறுவனங்கள், பல்வேறுபட்ட நிறுவனங்களையும் சபைகளையும் ஆணைக்குழுக்களையும் பொறுப்பு வாய்ந்த நபர்கள் மற்றும் தனிநபர்களையும் நியமித்துள்ளது அல்லது பதவிக்கு அமர்த்தியுள்ளது. பதவிக்கு அமர்த்தியுள்ளது. என்று சொல்லுவோம். எனவே பாருங்கள், அரசு தன்னுடைய சட்ட விதிகளை நடைமுறைப்படுத்த பல்வேறு நிறுவனங்களை, சபைகளை, ஆணைக்குழுக்களை, பொறுப்பு வாய்ந்த நபர்களை மற்றும் தனிநபர்களை நியமித்துள்ளது அல்லது பதவிக்கு அமர்த்தியுள்ளது.
சாதாரணமாக பதவியாக இருந்தால், பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இருந்தால் பதவிக்கு அமர்த்தும் அல்லது நியமிக்கும் என்று சொல்லுவோம். எனவே இது நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும் ஒரு விடயமாக கருத முடியும். அடுத்ததாக இதற்கான உதாரணங்கள் மாணவர்கள், பல உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். அதில் எங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் நாங்கள் பார்ப்போம். 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் என்று சொல்லுவோம். இந்த கம்பெனி சட்டம் கம்பெனியினை எவ்வாறு நடத்த வேண்டும், பங்குடைமையில் எத்தனை உச்ச பங்காளர்களின் எண்ணிக்கை இருக்கின்றது என்பதை அனைத்தையும் இந்த சட்டம் வரையறுக்கிறது. இந்த சட்டத்தின் பிரகாரம்தான் செய்ய வேண்டும். 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் படிதான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கம்பெனி கணக்குகளை பேண வேண்டும். அடுத்ததாக 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க முக்கியமான ஒரு சட்டம் பாருங்கள், பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். பாவனையாளர் அல்லது நுகர்வோர் என்று சொல்லுவோம், அலுவல்கள் அதிகார சபை சட்டம். இந்த சட்டத்தின் பிரகாரம் மாணவர்களே, ஒரு வணிகம் சிறந்த ஒரு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும். காலாவதியாகும் பொருட்களை விற்பனை செய்ய முடியாது. தரத்தினை எவ்வாறு நீங்கள் ஆரம்பித்தீர்களோ அந்த தரச் சான்றிதழுக்கு பிரகாரம், உதாரணம் SLS என்ற தரச் சான்றிதழை ஒரு நிறுவனத்துக்கு வழங்கியிருந்தால் அந்த தரச் சான்றிதழை தொடர்ச்சியாக அவர்கள் பேணுகின்றார்களா, இடையில் அவர்கள் அதில் மறைத்து அல்லது பிழையான உற்பத்திகளை மேற்கொள்கின்றார்களா என்பதை இவர்கள் கவனத்திற்கொண்டு இருப்பார்கள். எனவே தரத்திற்கேற்ப பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றதா அல்லது இவர்கள் காலாவதியான பொருட்களை வாடிக்கையாளர்களை ஏமாற்றி விற்பனை செய்கின்றார்களா என்பதை இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். இதில் ஏதேனும் முரண்பாடு பிழைகள் ஏற்பட்டால் இவர்கள் இந்த சட்டத்தின் பிரகாரம் வணிகத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் அல்லது அவர்களுக்கு எதிராக வாதிடலாம். எனவே அதற்கான சட்டம்தான் இந்த பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். நீங்கள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய சட்டமும் கூட மாணவர்களே. காரணம், நாங்கள் ஒவ்வொருவரும் வாடிக்கையாளர்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு நியாயமான ஒரு பொருளை பெற வேண்டும். அவ்வாறு ஒரு வணிகம் தராவிட்டால் அல்லது ஒரு வணிகம் மோசடி செய்கிறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த சட்டத்தின் பிரகாரம் இவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம். இவர்களுக்கு முரணாக நாங்கள் செயற்படலாம். அடுத்ததாக சில நிறுவனங்களில் இந்த நிறையில் மோசடி செய்வார்கள். நிறையில் கூடிய பொருட்களை நாங்கள் வாங்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், பொய்யான ஒரு நிறையினை எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு பொருளை தரலாம். அளவை நிறுவை மோசடி. எனவே இவ்வாறு அளவை நிறுவை மோசடி செய்யும் பொழுது அதற்கான சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். எனவே இவ்வாறான பல சட்டங்கள் இருக்கின்றது மாணவர்களே. அடுத்ததாக பாருங்கள், 1954ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க கடை காரியாலய ஊழியர்கள் சட்டம். ஊழியர்கள் தொடர்பான சட்டங்களும் இருக்கிறது. ஊழியர்களுக்கு தேவையான EPF, ETF போன்ற விடயங்கள், அவர்களுக்கு எவ்வாறு அவர்களுடைய சலுகைகளை வழங்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான இடருடன் கூடிய ஒரு தொழிலுக்கு பாதுகாப்பினை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக இவர்கள் கவனத்திற்கொண்டு இருப்பார்கள். ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் இந்த சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். எனவே இவ்வாறு பல சட்டங்கள் இருக்கின்றது மாணவர்களே. நாங்கள் வணிகத்தோடு தொடர்புடைய சட்டங்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும். வணிகத்தோடு தொடர்புடைய சட்டங்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அல்லவா? எனவே சட்டச்சூழல் என்றால் என்ன என்று மீண்டும் பார்ப்போம். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், வணிக சூழல் மற்றும் ஏனைய நபர்கள், அதாவது வணிகத்துடன் தொடர்புடைய நபர்கள்.
எனவே வணிகத்தோடு தொடர்புடைய கட்சியினர்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க, அந்த நபர்களை பாதுகாப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதிகள் அல்லது ஒழுக்க முறைகளை நாங்கள் சொல்லுவோம் சட்டச்சூழல். எனவே இவர்கள் அனைவரையும் வணிகத்தின் மோசடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன், நுகர்வோரை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் ஒரு சட்டத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. எனவே அவர்களும் அரசாங்கமும் பார்த்து கொண்டிருக்கும் நான் அவர்களுக்கு முரணாக செயற்படுகின்றேனா என்று. எனவே அவ்வாறு ஈடுபட்டால் எனக்கு அது பாதகமாக அமைந்துவிடும். எனவே சட்டச்சூழலின் மூலம் நல்ல விடயத்தையும் நான் பெறலாம், அதே போன்று விரும்பத்தகாத விடயத்தையும் நான் பெறலாம். உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம் 2007 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின்படி அவர்கள் பங்குடைமையில், அதாவது நபர்கள் இணைந்து நாங்கள் ஒரு வணிகம் ஒன்றை ஆரம்பிக்கலாம். பங்குடைமையில் 20 உச்ச பங்காளர்கள் என்று சொல்லுவோம். அவர்களை இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், 20 பேர் தான் உச்ச பங்காளர்கள். எனவே உச்ச பங்காளர் இருந்தால் மாணவர்களே அதைவிட கூடுதலான நபர்கள் சேர முடியாது. எனவே வணிகத்துக்கு ஒரு சாதகம், அதிகமாக பார்ட்னர்ஸ் வந்தால் பங்குடைமையில் என்ன நடக்கும், அந்த நிறுவனத்தை முறையாக கொண்டு போக முடியாது. எனவே சில சந்தர்ப்பங்கள் இது சாதகமாக அமையலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த சட்டமானது பாதகமாகவும் அமையலாம். எனவே என்ன விடயத்தை எங்களுக்கு தருகின்றார்களோ, எங்களுடைய பரீட்சையில் எந்த விடயத்தை பிரதானமாக தருகின்றார்களோ அந்த விடயம் நிறுவனத்துக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் மாணவர்களே. எனவே தொடர்ந்தும் போவோம். சட்டங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த விடயங்கள் உங்களுக்கு வரும். பாருங்கள், சட்டத்தினை செயற்படுத்த அரசினால் உருவாக்கப்பட்ட பதவிகள் அல்லது நிறுவனங்கள். நாங்கள் சட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு அரசாங்கம் சட்டத்தினை இந்த சட்டங்கள் இருக்கிறது என்பதை வெளியிட்டு விட்டது. அந்த சட்டத்தை முறையாக பேண வேண்டுமாக இருந்தால் சில நபர்கள் எங்களுக்கு தேவை, அல்லது சில நியமனங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். எனவே அவ்வாறான பதவிகள், நியமனங்கள் அல்லது நிறுவனங்கள் தான் இங்கே தந்திருக்கிறார்கள். முதலாவது பாருங்கள், கம்பெனி பதிவாளர் நாயகம். இந்த கம்பெனி பதிவாளர் நாயகம் என்ன செய்வார், கம்பெனிகளை பதிவு செய்வார் அல்லது வணிகங்களை பதிவு செய்வார். எனவே அதற்காக நாங்கள் இவரை நியமித்து இருக்கிறோம். எனவே பதிவு செய்தல். ஒரு நிறுவனத்தை பதிவு செய்தால் மாணவர்களே அந்த நிறுவனத்துக்கு பல அங்கீகாரம் கிடைக்கும். எனவே அது ஒரு சாதகமாக இருக்கும். எனவே அதற்காக இவரினை என்ன செய்திருக்கிறார்கள், பதவியில் அமர்த்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் தொழில் பிணக்கு சபை. அதாவது ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு அவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த சபை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த சபையினை நாங்கள் என்ன செய்யலாம், கொண்டு ஊழியர்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதற்காக இவர்களை அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது, நியமித்து இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இலங்கை மத்திய சுற்றாடல் அதிகார சபை. மத்திய சுற்றாடல் அதிகார சபை இயற்கை சூழலை பாதுகாத்து கொள்வதற்காகவும் ஒரு மனிதனின் உள ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்காகவும் சுற்றாடல் தொடர்பான பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காகவும் இந்த நிறுவனம் அதிகார சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவரினை நாங்கள் சொல்லலாம். அந்த சட்டத்தினை முறையாக கொண்டு செல்வதற்காக இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த விடயம் பாருங்கள், பொது சுகாதார பரிசோதகர். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், PHI என்று சொல்லுவோம்.
எனவே இவர்கள் மாணவர்களே சுகாதாரத்தினை உறுதி செய்வதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், எங்களுடைய பரிசோதனையை, சுகாதாரம் தொடர்பான பரிசோதனையை அவர்கள் மேற்கொள்வார்கள். எனவே இவரும் ஒரு பதவி அல்லது ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் நுகர்வோர் விவகார அதிகார சபை. நாங்கள் முன்னர் சொன்னோம் அல்லவா, அலுவல்கள் அதிகார சபை சட்டம் என்று பாருங்கள் சொல்லியிருந்தோம். 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். இது ஒரு சட்டம். இந்த சட்டத்தினை சரியான முறையில் பின்பற்றுவதற்காக நாங்கள் யாரை நியமித்திருக்கிறோம்? அரசாங்கம் யாரை உருவாக்கி நியமித்திருக்கிறது? நுகர்வோர் விவகார அதிகார சபை என்று சொல்லுவோம். நுகர்வோர் விவகார அதிகார சபை. இந்த சபையின் கீழ் அந்த சட்டம் என்ன செய்யப்படும்? பேணப்படும். அந்த சட்டத்தை பாதுகாக்கப்படும். யார் யார் நுகர்வோருக்கு எதிராக செயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அந்த சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் முன்வருவார்கள். எனவே இவர்களுக்கு நாங்கள் சொல்வோம் பதவிகள் அல்லது நிறுவனங்கள் அல்லவா. இந்த அதிகார சபை என்று சொல்வதெல்லாம் நிறுவனங்கள் மாணவர்கள். பாருங்கள், அதிகார சபை. அதே போன்று நாங்கள் இந்த பதிவாளர் நாயகம் ஒரு நபர். எனவே அவருக்கு நாங்கள் நியமனம் வழங்குவோம், அப்பாயின்மெண்ட் வழங்குவோம். அதே போன்று பிணக்கு சபை ஒரு நிறுவனம், சுற்றாடல் அதிகார சபை ஒரு நிறுவனம், சுகாதார பரிசோதகர் ஒரு நபர். எனவே நபர் என்பதனால் அவருக்கு நாங்கள் நியமனம் என்று சொல்லுவோம். நியமனம் அல்லது பதவியினை வழங்கியிருக்கிறோம். இவருக்கு நாங்கள் நிறுவனம் இவருக்கு பதவியை கொடுத்திருக்கிறோம். எனவே பல்வேறு பதவிகளையும் நிறுவனங்களையும் அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. எதற்காக மாணவர்களே? முன்னர் குறிப்பிட்ட பல சட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்டங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லது அந்த சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். பார்ப்போம். இவ்வாறான சட்டங்கள், ஒழுக்க விதிகள் காரணமாக வணிகங்கள் தன்னிச்சையான முறையில் வணிக நடவடிக்கையினை மேற்கொள்வதனை வரையறுக்கின்றது. ஒரு வணிகம் தான் விரும்பியதை போல் செயற்பட முடியாது. தான் எதனை விரும்புகிறதோ அந்த விருப்பத்துக்கு ஏற்றமாறு செயற்பட முடியாது. எனவே தான் விரும்பியதை போன்று அவர் செயற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சட்டத்தை மீறுவாராக இருந்தால் சட்டச்சூழல் அதில் பதவியில் உள்ளவர்கள் உள்ளே நுழைவார்கள். உள்ளே நுழைந்து அவர் அசாதாரணமாக நடவடிக்கைகளை, அவர் மேற்கொண்ட பிழையான நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். அதற்கு எதிராக இவர்கள் செயற்படலாம். எனவே ஒரு வணிகம் தான் விரும்பியதை போன்று செயற்பட முடியாது. ஒரு சட்டத்துக்கு உள்தான் அவர் என்ன செய்யலாம்? தன்னுடைய நடவடிக்கையை கொண்டு போகலாம். அதற்கு மேலே போனால் சட்டம் என்ன செய்யும்? அவர்களை தண்டிக்கும். எனவே இவ்வாறான சட்டங்கள், ஒழுக்க விதிகள் காரணமாக வணிகங்கள் தன்னிச்சையான, தான் விரும்பியதை போன்று, அதற்குத்தான் தன்னிச்சை என்று சொல்லுவோம், முறையில் வணிக நடவடிக்கையினை மேற்கொள்வதனை தடுக்கிறது அல்லது வரையறுக்கிறது, கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லலாம். அனைத்து வணிகங்களும் அரசினால் விதந்துரைக்கப்பட்ட சட்ட விதிமுறைக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியமாகும். எல்லா வணிகங்களும், உலகத்தில் உள்ள எல்லா வணிகங்களும், அல்லது நாங்கள் இலங்கையை மட்டும் எடுத்தமாக இருந்தால் இலங்கையில் உள்ள எல்லா வணிகங்களும் அரசினால் முன்வைக்கப்பட்ட அல்லது விதந்துரைக்கப்பட்ட அந்த சட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டு
அல்லது கட்டுப்பட்டு நடந்தால் மட்டுமே அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்கலாம். உதாரணமாக ஒரு பலசரக்கு கடை. இந்த பலசரக்கு கடையில் நாங்கள் பலசரக்குகள், அதாவது சீனி, மா, தேயிலை போன்ற விடயங்களை விற்பனை செய்யலாம். இதில் அவர் போதைப் பொருளையும் விற்பனை செய்தால் அது சட்டத்துக்கு முரண். எனவே சட்டச்சூழல் என்ன செய்யும்? இவர்களுக்கு எதிராக நிற்கும். எனவே அவர்கள் என்ன சட்டம் இருக்கிறது? போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முடியாது அல்லவா? எனவே அவ்வாறு இருந்தால் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் நடக்க வேண்டும், கட்டாயம். அவ்வாறு இல்லாவிட்டால், இல்லை நான் தன்னிச்சையான முறையில் தான் செயற்படுவேன் என்று ஒரு வணிகம் செயற்பட்டால் சட்டச்சூழல் உள்ளே நுழை. எனவே மாணவர்களை, நாங்கள் ஒரு வணிகத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நியாயமான முறையில் வாடிக்கையாளருக்கு, ஊழியருக்கு, சமூகத்துக்கு, சூழலுக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு வணிகம் இருக்கிறது, தன்னுடைய புகை அல்லது தன்னுடைய கழிவுகளை என்ன செய்கிறது? வெளியிடுகிறது, சூழலுக்கு வெளியிடுகிறது. ஆற்றங்கரைக்கு அல்லது ஏதேனும் ஒரு இடத்துக்கு வெளியிடுகிறது. இவ்வாறு வெளியிடுவது சுகாதாரத்துக்கு கேடு. எனவே இதனால் பல மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகலாம், விவசாயம் பாதிக்கும். சட்டத்துக்கு முரண். அதற்கு எதிராக என்ன நடக்கும்? சட்டச்சூழல் முன்வந்து நிற்கும். எனவே ஒரு வணிகமானது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் மாணவர்கள். சட்டத்தை மீறக்கூடாது. மீறினால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்போம். எனவே இது ஒரு வணிகத்துக்கு சாதகமாகவும் அமையலாம் அல்லது பாதகமாகவும் அமையலாம் அல்லவா? எனவே இதுக்குத்தான் நாங்கள் சட்டச்சூழல் என்று சொல்லுவோம். சட்டச்சூழலுக்காக அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பல்வேறு பதவிகளையும் நிறுவனங்களையும் இங்கே பார்த்தோம். எனவே அதில் கம்பெனி பதிவாளர் நாயகம் ஒரு நபர், தொழில் பிணக்கு சபை ஒரு நிறுவனம், இலங்கை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஒரு நிறுவனம், பொது சுகாதார பரிசோதகர் ஒரு நபர், நுகர்வோர் விவகார அதிகார சபை ஒரு நிறுவனமாக இருக்கிறது மாணவர்கள். தொடர்ந்தும் போவோம். தொழில்நுட்ப சூழல். நாங்கள் பேரினச் சூழல் காரணிகளில் மாணவர்களே முதலாவது அரசியல் சூழலை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்திருந்தோம் சட்டச்சூழல். எனவே பேரினச் சூழல் காரணிகள் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாவதாக அரசியல் சூழல். அடுத்ததாக நாங்கள் சட்டச்சூழலை பார்த்தோம். இப்பொழுது மாணவர்களே நாங்கள் தொழில்நுட்ப சூழலை பார்க்க இருக்கின்றோம். தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல் என்றால் என்ன? நாங்கள் நவீன காலத்தில் மாணவர்களை பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இது பிரதி செய்யும் இயந்திரம், பல்வேறு இயந்திரங்கள், தொலைபேசி, அதே போன்று நாங்கள் தராசுகளை பயன்படுத்துகிறோம். அதே போன்று நாங்கள் டிவி அல்லது நாங்கள் கணனியினை சொல்லலாம், மடிக்கணனியினை சொல்லலாம், தட்டச்சு இயந்திரத்தை சொல்லலாம், பணத்தை எண்ணக்கூடிய இயந்திரத்தை சொல்லலாம். இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் நவீன காலத்தில் பயன்படுத்துகிறோம். இன்றைய காலத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இதனை காட்டிலும் பல்வேறுபட்ட வகையில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். எனவே இதற்கு காரணம் தொழில்நுட்பமானவர்களே. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்லுவோம். இந்த சூழல் காரணிகளை உள்ளடக்கியதுதான் வணிக சூழலில் தொழில்நுட்ப சூழல் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்?
தொழில்நுட்ப சூழல். பார்ப்போம் மாணவர்களே, புதிய கண்டுபிடிப்புகள். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கின்றார்கள். சந்திரனுக்கு கூட இப்பொழுது செல்வதற்கான அனைத்து விடயங்களையும் இந்த உலகத்திலிருந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக்கங்கள், புதிய புதிய வகையான ஆக்கங்கள் காரணமாக விரைவாக தொழில்நுட்ப சூழல் வளர்ச்சியடைந்து வருகிறது. புதிய புதிய கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய உற்பத்தியில் புதிய புதிய விடயங்களை அறிமுகம் செய்கிறது. அதில் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறது. காரணம், உலகத்தில் அவர் பெயர் பெற வேண்டும், நன்மதிப்பு ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக. எனவே புதிய கண்டுபிடிப்புகள், ஆக்கங்கள் காரணமாக இந்த தொழில்நுட்ப சூழல் விரைவாக வளர்ச்சியடைந்து கொண்டே செல்கிறது. வணிக நடவடிக்கைக்கு மட்டுமில்லை, மட்டுமன்றி ஒவ்வொரு தனிநபருக்கும் வாழ்க்கை போக்குக்கும் கூட தொழில்நுட்ப சூழல் காரணிகள் விளைவாக மாற்றம் பெறுகின்றன. விரைவாக மாணவர்களே, விரைவாக மாற்றம் பெறுகின்றன. அதாவது ஒரு வணிக நடவடிக்கைக்கு மட்டுமில்லாமல், வணிக நடவடிக்கையில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை போக்கிலும் கூட இந்த தொழில்நுட்ப சூழல் விரைவாக மாற்றங்களுக்கு உட்படுகின்றது. உதாரணமாக, நான் முன்னர் அந்த பட்டன் இருக்கக்கூடிய, பொத்தான்கள் இருக்கக்கூடிய அந்த கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தினேன். பின்னர் காலம் செல்ல 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 2G என்று ஒரு ஃபோன் வருகிறது, 3G என்று ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உண்டு, தொலைபேசி அல்லது கையடக்க தொலைபேசி வருகிறது. இப்போ நவீன காலத்தில் மாணவர்களே, நாங்கள் 5G என்று சொல்லக்கூடிய சில கையடக்க தொலைபேசிகளையும் கூட பயன்படுத்துகிறோம். எனவே மாணவர்கள், இதற்கு காரணம் என்ன? தொழில்நுட்பத்தின் அதீத வளர்ச்சி. தனிநபர் எனக்கு மட்டுமல்ல, வணிகத்துக்கும் கூட தொழில்நுட்ப சூழல் அடிக்கடி விரைவாக மாற்றங்களுக்கு உட்படுகிறது. தொடர்ந்து போவோம். கணனி தொழில்நுட்பம். நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்துகிறோம். எனவே அதன் வளர்ச்சி, கணனிகளை பயன்படுத்துகிறோம், அதன் வளர்ச்சி. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி, ICT என்று சொல்லுவோம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி. வலைப்பின்னல், வலை அமைப்பு, இன்டர்நெட், வெப்சைட், அதே போன்று நனோ தொழில்நுட்பம். நனோ தொழில்நுட்பம் என்பது மாணவர்களே, நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் நவீன காலத்தில் உருவாகி இருக்கிறது. முன்னர் சத்திர சிகிச்சை என்பது மிகவும் குறைவாக இருந்தது. இப்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பாரிய அளவான நோயாக இருந்தாலும் நுணுக்கமாக ஆராய்ந்து, யாருக்கு சொல்லுவோம், நெனோ மெடிசின் என்று சொல்லுவோம், அந்த விடயங்களை பயன்படுத்துகிறார்கள். நெனோ, அதாவது நுணுக்கமாக இதன் பயன்பாடு என்ன செய்யப்படுகிறது? தொழில்நுட்ப சூழலின் மூலம் முன்னேறி இருக்கிறது. எண்மான தொழில்நுட்பம், டிஜிட்டல், அதாவது நான் வரைந்து கொண்டிருப்பது ஒரு டிஜிட்டல் போர்டு, இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் டிஜிட்டல் பென். எனவே மாணவர்களை, இது அனைத்தும் உருவாவதற்கு காரணம் யார்? இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம். எனவே புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஆக்கங்கள் காரணமாக இந்த உலகத்தில் புதிய புதிய வகையான பொருட்களை, வித்தியாசமான பொருட்களை நாங்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் நகைச்சுவைக்காக சொல்லுவோம், இந்த புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது யார்? யார் என்றால் அதிகளவான சோம்பேறிகள் தான் இதனை கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு நகைச்சுவைக்காக. காரணம் என்ன? முன்னர் நாங்கள் உரலை எடுத்துக்கொண்டு அரைத்த விடயத்துக்கு பதிலாக இப்பொழுது நாங்கள் அரைப்பான் என்ற கிரைண்டர் போன்ற மெஷின்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். எனவே எங்களுடைய வேலை என்ன செய்கிறது? இலகுவாக்கப்படுகிறது. இந்த இலகுவாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய வேலை பளுவை குறைத்து கொள்ள. எனவே அவன் தானாக சோம்பேறி ஆகுகிறான் என்பது
இங்கே நாங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய ஒரு கதை. எனவே மாணவர்களை இதற்கு காரணம் தொழில்நுட்ப முன்னேற்றம். கட்டாயமாக ஒவ்வொரு நாட்டிலும் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது இருக்க வேண்டும். எனவே பாருங்கள், வலைப்பின்னல், வலை அமைப்பு, நனோ தொழில்நுட்பம், எண்மான தொழில்நுட்பம், அதே போன்று இதன் விளைவுகளாக உற்பத்தி முறைகளில் பாரியளவு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, நான் வெளிநாட்டிலிருந்து புதிய வகையான பொருட்களை, புதிய வகையான தொழில்நுட்பத்தினை, கணனியினை இலங்கைக்கு கொண்டு வரேன். இலங்கைக்கு கொண்டு வந்தால் எங்களுடைய உற்பத்தி முறைகள், எங்களுடைய உற்பத்தி நடவடிக்கைகள் அனைத்தும் மாறும். ஆனால் இந்த மாற்றமானது வணிகத்துக்கு சாதகமாக அமையலாம். சில உள்நாட்டு நிறுவனங்களுக்கு, உள்நாட்டு உற்பத்திக்கு இது பாதகமாகவும் அமையலாம் மாணவர்களே. எனவே சில வணிகங்களுக்கு சாதகமாக அமைவது ஒரு சில வணிகங்களுக்கு பாதகமாகவும் அமைந்துவிடும். எனவே இந்த மாற்றங்கள் காரணமாக வணிகத்தில் பாரியளவு மாற்றம் ஏற்படும். இது வணிகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்து விடலாம். இந்த சூழல் காரணிகளை உள்ளடக்கியது தொழில்நுட்ப சூழல் என்று சொல்லுவோம். எனவே விளங்கியிருக்கும், இவ்வாறான காரணிகளை உள்ளடக்கிய சூழல் தொழில்நுட்ப சூழல் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே மாணவர்களே, தொழில்நுட்ப சூழல் என்றால் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். எனவே மீண்டும் ஒரு முறை வருவோம். தொழில்நுட்ப சூழல் என்பது யாது? புதிய கண்டுபிடிப்புகள், ஆக்கங்கள் காரணமாக தொழில்நுட்ப சூழல் வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஒரு தகவல் ஒன்றை எங்களுக்கு தருகிறார்கள். வணிக நடவடிக்கைக்கு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தனிநபர்களின் வாழ்க்கையிலும் இந்த தொழில்நுட்பமானது, தொழில்நுட்ப வளர்ச்சியின் போக்கு அதிகரித்து கொண்டே செல்கிறது, அடிக்கடி மாற்றத்துக்கு உட்படுகிறது. எனவே கணினி தொழில்நுட்பம் எங்களுக்கு சில தகவல்களை தந்துவிட்டு, கணினி தொழில்நுட்பம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி, வலைப்பின்னல், வலையமைப்பு, நெனோ தொழில்நுட்பம், எண்மான தொழில்நுட்பம். எண்மானம் என்று சொல்லக்கூடியது மாணவர்களை இலக்கங்களால் வரையறுக்கப்பட்ட, நவீன காலத்தில் அனைத்துமே இலக்கங்களால் மேற்கொள்ளக்கூடிய சில பொருட்களை நாங்கள் காணலாம். முன்னர் நாங்கள் சாதாரண கடிகாரம் பார்த்திருந்தோம். முட்கள் 3 இருக்கும், அந்த முட்கள் 3 ஓடிக்கொண்டு இருக்கும். நவீன காலத்தில் டிஜிட்டல், அதாவது இலக்கங்களை பயன்படுத்தி எங்களுக்கு நேரத்தினை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே டிஜிட்டல் கடிகாரம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே டிஜிட்டல் என்று சொல்லக்கூடியது இலக்கங்கள் அனைத்துக்கும் இப்பொழுது இலக்கங்களை பயன்படுத்தி சில விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே டிஜிட்டல் என்பவற்றின் விளைவாக உற்பத்தி முறைகளில் பாரிய மாற்றங்கள் என்ன செய்யப்பட்டுள்ளது? ஏற்பட்டுள்ளன. பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று சொல்லுவோம். இவ்வாறான காரணிகளை உள்ளடக்கிய சூழல் தொழில்நுட்ப சூழல் என்று நாங்கள் சொல்லலாம் மாணவர்கள். எனவே இலகுவாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். எனவே நாங்கள் பேரினச் சூழல் காரணிகளில் முதலாவது அரசியல் சூழல் என்றால் என்ன என்று பார்த்தோம். இரண்டாவது சட்டச்சூழல் என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் தொழில்நுட்ப சூழல் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். தொழில்நுட்ப சூழல் எனவே அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம் மாணவர்களே. பாருங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள் காரணமாக வணிக உலகத்தில் இடம்பெற்ற மாற்றங்களும் அதற்கான சில உதாரணங்களும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உதாரணம், அதாவது இந்த உதாரணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு சில விடயங்கள் எங்களுக்கு தோன்றும் மாணவர்களே. இந்த தொழில்நுட்பத்தின் மாற்றங்கள் காரணமாக வணிகத்தில் புதிதாக எதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவது பாருங்கள், முன்னர் ஆடை உற்பத்தியை செய்தோம். எப்படி? கைகளினால் அல்லது கைகளினால் மேற்கொள்ளக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி
ஆடை உற்பத்தி செய்தோம். எனவே ஆடை உற்பத்தி என்பது கையால் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி ஆடை உற்பத்தி செய்யப்பட்டது அல்லவா? ஆனால் இன்று நிகழ்காலத்தில் நவீன இயந்திரங்கள், கணனி தொழில்நுட்பம், கணனிகளை பயன்படுத்தி எங்களுடைய ஆடைகள், டிஷர்ட்களில் பிரிண்ட் பண்ணி என்ன செய்யும்? சில அழகான அடையாளங்கள், உருவங்கள் அனைத்தும் இப்பொழுது வந்திருக்கிறது. புதிய ஒரு திரைப்படம் ஒன்று வந்ததாக இருந்தால் அந்த படம் சம்பந்தப்பட்ட நிறைய நாங்கள் காட்சட்டைகளை அல்லது நாங்கள் டிஷர்ட்டுகளை காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம் இந்த கணினி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மாணவர்கள். எனவே கணினி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான ஆடைகளை குறைந்த விலையில் குறுகிய காலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே மாணவர்களை, முன்னர் நாங்கள் கைகளினால் மேற்கொண்டு குறுகிய காலத்தில் மேற்கொள்ள முடியாமல் சில கட்டளைகள் வரும் பொழுது நீண்ட காலத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பொருளை கொடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு இருப்போம். ஆனால் நவீன காலத்தில் இந்த தொழில்நுட்பங்கள், இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதனால் மாணவர்களே, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? குறைந்த காலத்தில் அதுவும் தரமான பொருட்களை நாங்கள் நியாயமான விலையில் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முன்னேற்றம் ஒரு வணிகத்துக்கு இன்றியமையாத ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது மாணவர்களே. அடுத்த விடயம் பாருங்கள். முன்னைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சாதாரண தபாலுக்கு பதிலாக, தபால் என்று நாங்கள் சொல்லுவோம் போஸ்ட். முன்னர் நாங்கள் சாதாரண தபாலை பயன்படுத்தினோம். நவீன காலத்திலும் கூட இது இருக்கிறது. ஆனால் நவீன காலத்தில் இன்னும் முன்னேறி இருக்கிறது மாணவர்களே. தொலைபேசி. சில சமயம் எங்களுக்கு SMS மூலமாக பல தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சில செய்திகள் அல்லது சில நிறுவனத்தின் உற்பத்திகளின் விலை என்பவற்றை நாங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் காரணமாக மாணவர்கள். எனவே முன்னைய காலத்தில் நாங்கள் சாதாரண தபாலை பயன்படுத்தினோம். இப்பொழுது நாங்கள் தகவல் ஒன்றை பிறருக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் தொலைபேசி மூலம் கதைக்கிறோம் அல்லது நாங்கள் குறுஞ்செய்திகள் மூலம் தகவல்களை அனுப்புகிறோம். தொலை நகல், நாங்கள் ஃபெக்ஸ் மூலமாக கூட நாங்கள் தகவல்களை என்ன செய்யலாம்? இன்னொருவருக்கு அனுப்பலாம். அதே மாதிரி மின்னஞ்சல், இமெயில் என்று சொல்லுவோம். அடிக்கடி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். எனவே மின்னஞ்சலை பயன்படுத்துகின்றோம் என்பன தற்போது வணிகத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைய வணிகத்தில் இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே போஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் சொல்லலாம் இமெயில், ஃபெக்ஸ், அதே போன்று ஃபோன் போன்ற விடயங்களை பயன்படுத்தி நாங்கள் தகவல்களை வழங்குகிறோம் அல்லவா? எனவே தொலைபேசி, தொலைநகல், மின்னஞ்சலை பயன்படுத்தி ஒரு தகவலை, இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறோம். ரைட். அடுத்ததாக பாருங்கள். முன்னைய கால விளம்பரங்கள், பதாகைகள் தபால் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. முன்னர் ஒரு விளம்பரம் செய்வதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? தபால் மூலம் ஒவ்வொருவருக்கு அனுப்பி வைப்போம். அல்லது சில பதாகைகள், சில பேனர்ஸ்களை நாங்கள் என்ன செய்வோம்? எழுதி நாங்கள் ஒரு இடத்தில் ஒட்டுவோம். ஆனால் நவீன காலத்தில் மாணவர்களே, எங்களுடைய மின்னஞ்சலை பயன்படுத்தி, இமெயில் என்று சொல்லுவோம், அல்லது தொலைபேசி மூலம் நாங்கள் குறுஞ்செய்திகளை நாங்கள் விளம்பரப்படுத்துவோம். எனவே பாருங்கள், குறுஞ்செய்தி SMS அல்லவா? SMSஐ பயன்படுத்தி நாங்கள் அனுப்புகிறோம். மேலதிக விவரங்களுக்காக மிக முக்கியமானது பாருங்கள், அனைத்து நபர்களும் வலையமைப்புகளை, வெப்சைட்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? அதன் மூலம் நாங்கள் விளம்பரங்களை பொதுமக்களுக்கு வழங்குகிறோம். எனவே இது முக்கியமான ஒன்று. நவீன காலத்தில் அதிகமான வலையமைப்புகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாணவர்களே. காரணம், விளம்பரங்களை மேற்கொள்ளும் சில நிறுவனங்கள் சில இந்த வலையமைப்பு மட்டுமல்லாமல் முகநூலிலும் கூட
அல்லது நாங்கள் சொல்லுவோம் புலனம், வாட்ஸ்அப்பின் மூலமாக கூட சில வியாபார கணக்குகளை ஆரம்பித்து அதன் மூலம் தன்னுடைய விளம்பரங்களை மேற்கொண்டு வருகிறது. எனவே நாங்கள் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் என்று சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி இந்த விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டை செய்யலாம். இதன் மூலம் இந்த வணிகங்கள் விளம்பரங்களை வழங்கி கொண்டு இருக்கிறது. எனவே பழைய காலத்தில் முன்னர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் அனைத்தும் தற்பொழுது இல்லாமலாக்கிவிட்டு நவீன காலத்தில் புதிய விடயங்கள், புதிய புதிய எண்ணங்களின் பிரகாரம் விளம்பரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது மாணவர்கள். எனவே இறுதியான விடயம், முன்னைய காலங்களில் ஏடுகளில் மேற்கொள்ளப்பட்ட கணக்குகளுக்கு பதிலாக முன்னர் நாங்கள் ஏடுகளில் என்ன செஞ்சோம்? ஏடுகளில் கணக்குகளை பராமரித்தோம். கணக்குகளை பல புத்தகங்கள் எடுத்து நாங்கள் வைத்து புத்தகங்கள் ராக்கையில் அதிகமாக இருக்கும். எனவே பல கணக்குகளை நாங்கள் என்ன செஞ்சோம்? இந்த கணக்குகளை ஏடுகளிலிருந்து நாங்கள் பதிஞ்சு கொண்டு வந்தோம். எனவே பல கணக்குகளை பதிவதற்கு அதிகமான தாள் செலவு, நேர செலவு ஏற்பட்டது. நவீன காலத்தில் கணனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதாவது நாங்கள் கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி இந்த கணக்குகளை அழகான முறையில் அடித்து வைத்திருக்கிறோம். தகவல்கள் பேணப்படுகிறது, தாள் செலவு குறைவு, நேரம் சிக்கனப்படுத்தப்படும். எனவே இதன் காரணமாக, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகத்தான் இந்த முன்னேற்றங்கள் நவீன காலத்தில் வணிகங்களில் உருவாகி இருக்கிறது மாணவர்கள். எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக இந்த வளர்ச்சிகள் வணிகங்களில் ஏற்பட்டு இருக்கிறது மாணவர்கள். எனவே இந்த காணொளியில் நாங்கள் சில பேரினச் சூழல் காரணிகளை பார்த்தோம். அதில் முதலாவது அரசியல் சூழலை பற்றி பார்த்தோம். அதனால் என்ன தாக்கம் ஏற்படுகிறது என்பதை பார்த்திருந்தோம். இரண்டாவதாக நாங்கள் சட்டச்சூழலை பார்த்தோம். சட்டச்சூழல் ஏற்படக்கூடிய தாக்கத்தை பார்த்திருந்தோம். மூன்றாவதாக தொழில்நுட்ப சூழல் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள், தாக்கங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த ஒவ்வொரு சூழலிலும் சாதகமான தாக்கமும் ஏற்படலாம், பாதகமான தாக்கமும் ஏற்படலாம். இது நிறுவனத்துக்கு எவ்வாறாவது ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது. எனவே மாணவர்களே, நாங்கள் அடுத்த காணொளியில் நாங்கள் பொருளாதார சூழல் மற்றும் பூகோள சூழல் தொடர்பாக பார்க்க வேண்டும். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.